மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டு இப்போ என்ன செய்யணும்னா இந்த டைம் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கிறோம். ஓகேவா? போட்டு விட்டு ஒரு பெரட்டை தட்டிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எஸ் போட்டு தமிழ் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா மட்டன் சுக்கா பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருள் பார்ப்போம். நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். தேவையான மசாலா 5 வரமிளகா, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, ஒரு 7 ஏலக்காய், 5 பட்டை. சரிங்களா? இதை நம்ம வறுத்து சேர்த்துக்க போகிறோம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்குறோம். சரிங்களா? இப்போ மசாலாவை வறுத்துக்கும். இப்போ மசாலாவோட நம்ம என்ன எடுத்துருக்குறோம்னா ஒரு 1/2 ஸ்பூனு அரிசி எடுத்துருக்குறோம். சரிங்களா? அரிசியோட வாசனை சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்து மசாலாவோட வறுத்துக்கிறோம். இப்போ மசாலாவை வறுத்துக்கும் கொட்டியாச்சு. நல்லா வறுத்துக்கிறோம். சரிங்களா? நல்லா கொஞ்சம் வறுபட்டுட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துவோம். சரிங்களா? கருவேப்பிலை சேர்த்து அப்படியே கொஞ்சம் வதக்கி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நல்லா கருவேப்பிலை போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும், நல்லா ஆகிடும் மசாலா. இப்போ எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ நம்ம குக்கரை போட்டுரும். இப்போ குக்கரை போட்டாச்சு. ஒரு 100 ஆயில் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? 100 ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம். நல்லா வேகட்டும். நல்லா வெங்காயம் வதக்கிக்கிறோம். நிறைய பேர் சின்ன வெங்காயத்தில் தான் செய்வாங்க. இப்போ சின்ன வெங்காயம் நம்ம கிடைக்காதனால சவுதியில் எவ்வளோ சிக்கன் சின்ன வெங்காயம் கிடைக்காது. அதனால் நம்ம பல்லாரியில் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் போல் இதில் எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் போல் எடுத்து வச்சுட்டு இதில் மட்டனை சேர்க்குறோம். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துக்கிற மட்டனை 3/4 கிலோ எடுத்துக்கிறோம். இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? குக்கரில் சேர்க்குறோம். நல்லா புரட்டி விட்டுக்கிறோம். புரட்டி விட்டுட்டு இப்போ புரட்டி விட்டாச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் சேர்க்குறோம். தேவையான உப்பு சேர்க்குறோம். கறிக்கு உள்ள உப்பு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கலரி விடணும். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? கறியோட தண்ணி. ஏன்னா சவுதியில் கறி வாங்கினோம்னா கொஞ்சம் எலும்போடு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த கறி முழுகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம். சரிங்களா? ஓகே, போதும். 5 விசில் விட்டுக்கிறோம். சரியா? லாக்கு போட்டாச்சு. 5 விசில் வெயிட் பண்ணோம். ஓகே. இப்போ நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சாச்சு மசாலா. ஆஹா, துறக்கிறப்பே நல்ல மணங்க, அருமையான மணம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. கடாயை போட்டுக்குவோம். கடாயை போட்டு வெங்காயம் எடுத்து வச்சோம்ல அதை இதில் சேர்க்குறோம். சரிங்களா? சேர்த்தாச்சு. நல்லா வறுத்துக்கிறோம். இதில் என்ன செய்கிறோம்னா 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூனு போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிக்கிறோம். அதில் சரிங்களா? வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போச்சு. இதில் 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கிறோம். சரிங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதில் சேர்த்துக்கிறோம். எப்படி கொதிக்கிறது பாருங்கள். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதோட நம்ம மசாலாவை சேர்க்குறோம். சரியா? நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்குறோம். சரிங்களா? ஓகே. நல்லா கலந்து விடுறோம். நல்லா கொதிக்கிட்டு நல்லா ட்ரை ஆகணும். சரிங்களா? ஆஹா,
கலரே மாறிட்டு பார்த்தீங்களா? நல்லா கொதிக்கட்டும். மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டு இப்போ என்ன செய்யணும்னா இந்த டைம் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கிறோம். ஓகேவா? போட்டு விட்டு ஒரு பெரட்டை தட்டிக்கிறோம். சரிங்களா? ஓகே. மட்டன் சுக்கா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்களோட விடைபெறுகிறேன். உங்கள் சேகர். ஆனால் என் சேனல் எஸ் ஃபுட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.